ஒரு கணம் ஒரு யுகமாக ஏன் தோன்ற வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு கணம் ஒரு யுகமாக இந்த பாடலை வந்து ஜானகியும் இளையராஜாவும் சேர்ந்தே பாடியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு மெலடி. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் இது வரைக்கும் தெரியல, இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஒரு அருமையான ஒரு பாடல், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து ஒரு சூப்பர் பாட்டு. அந்த படத்துல இருக்க எல்லா பாட்டுமே வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்கள். அதுல இந்த ஒரு பாட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆடி பட்டம் தேடி சென்னல் வித போட்டு அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். ஆடி பட்டம் தேடி சென்னல் வித போட்டு இந்த பாட்டை வந்து மனோஜ் சித்ராவும் பாடியிருப்பாங்க. ரொம்ப ஒரு இனிமையான பாடல். ரேடியோக்கள்லாம் நீங்க வந்து அதிகமா இந்த பாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த பாட்டை யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த பாட்டு வந்து திரையில இல்லை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய குறை. ஒருவேளை இந்த பாடல் இருந்திருந்தா இன்னமும் அதிகமா ரசிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இனிமையா இருக்கும். ஒரு கிராமத்து பாணியில அழகா பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பாடல் இருக்கும். அதனால இந்த பாட்டை வந்து நீங்க வந்து தனியா இருக்கும்போது இதையும் கேட்டு பாருங்க. ஆடி பட்டம் தேடி சென்னல் வித போட்டு. இப்ப நான் சொன்ன எல்லா பாடல்களையும் இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கறத வந்து பிளே பண்ணி கேளுங்க. இதுல நான் வந்து சில பாடல்களை வந்து விட்டுருக்கலாம். என்ன காரணம்னா அந்த பாடல்கள் வந்து நல்ல பாடல்கள் தான். ஆனா வந்து நம்ம வீடியோவில் பேசுற அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ வந்து இன்னும் லென்த் அதிகமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் இதில் நான் வந்து கொண்டு சேர்த்திருந்தேன். ஒருவேளை இதில் நான் மிஸ் பண்ணியிருந்த ஒரு சூப்பர் ஹிட் பாடல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயமா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அது மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். இளையராஜாவுடைய இசையில வந்து திரைக்கு வராத இன்னும் எவ்வளவு பாடல்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் இருக்கு. அதையெல்லாம் வந்து நம்ம சொன்னோம்னா நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு பாட்டு இருக்கிறதே தெரியாது. ஏன்னா வந்து ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறப்ப அதை பத்தின தேடல்கள் அவங்க கிட்ட இருக்காது. இது எல்லாமே வந்து கேசட்டோட வந்ததுனால நம்ம கேட்டு ரசிச்சதுனால இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச பாடல்கள். இது என்ன படம், இது எந்த சூழ்நிலையில வருது அப்படிங்கிறது தான் பல பேருக்கு தெரியாத ஒண்ணா இருந்துச்சு. இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த பாடல்கள் இந்த படத்துல இருக்குது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறந்துடாம நம்ம கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் இது மாதிரியான பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.